மக்களே, நான் இப்ப கடல் இருக்கிறேன். 150 கடை வெட்டுற மாதிரி இப்ப வரைக்கும் 150 கடை கன்ஃபார்முங்க. இன்னும் அது இல்லாத எத்தனை கடை வருதுன்னு எனக்கு கன்ஃபார்ம் பண்ண முடியல. வந்து ஒரு ஒட்டு கருப்பட்டிக்கு ஒரு குடும்பத்தையும் அழிச்சு கருப்பினார்னு சொல்லுவாங்க. பெரிய கறிக்கடைய வாழ்க்கையில நான் இன்னைக்கு தான் பாக்குறேன். நீங்களும் இன்னைக்கு தான் பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். மொத்தம் வந்து 54 பேர். இது பாருங்க, எங்க அம்மா வீட்டு குலதெய்வம் முத்துச்சாமி கோயில் கெடாக்கறி விருந்து. 150 கெடா, 1 டன் கோழி. மிக பிரம்மாண்டமா வந்துட்டு விருந்து வந்து நடந்துகிட்டு இருக்குது. வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். இதுக்கு முன்னாடி வீடியோ இப்போ தான் முடித்தேன். அடுத்து வந்து இன்னொரு வீடியோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இனி டைட்டிலே பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஆமாங்க, ஒரு பிரம்மாண்டமான ஒரு கெடாக்கறி விருந்துக்கு வந்து கிளம்ப போகிறோம். எங்கள் அம்மா வீட்டு குலதெய்வம் முத்துச்சாமி கோயில், நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் பக்கத்தில் வந்துட்டு ராமதேவம் முத்துச்சாமி கோயில் இருக்குதுங்க. அது வந்து எங்கள் அம்மா வீட்டு குலதெய்வம். அங்கிட்டு வந்துட்டு கும்பாபிஷேகம் முடிஞ்சு 48 நாள் மண்டலாபிஷேகம் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு நைட் வந்து கெடா வெட்டுறாங்க. நாளைக்கு காலையில் யார் போனாலுமே அங்கிட்டு வந்துட்டு கெடா விருந்து தான். 200 கடா, 1 டன் கோழி. நாங்கள் ஃபஸ்ட்டு 100 கடா நாங்கள், அதுக்கப்புறம் 150 கடா நாங்கள், அதுக்கப்புறம் எங்கள் காதுக்கு வந்த செய்தி வந்து 200 கடா. பட் நம்ம அங்கே போனால் அப்படின்னா தான் தெரியும் எத்தனை கடா அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியும். ஆனால் கோழி வந்துட்டு 1 டன் கோழி தானுங்களாமா. அதில் வந்துட்டு எந்த வித சந்தேகமும் கிடையாது. அங்கிட்டு தான் மக்கள் கிளம்பிட்டேன். சரி வாங்க அப்படியே போகலாங்களா. பாய் 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 பாய். மக்களே, நான் இப்போ கடல் இருக்கிறேன். நம்ம மாண்டேக்கு தானே, நம்ம காவேரி ஆறு தாங்க. இந்த காவேரி ஆற்றை கிராஸ் பண்ணி தான் வந்து எங்கள் அம்மா வீட்டு குலதெய்வத்துக்கு வந்து போயாகணும். அக்கறையில் இருக்குது. இங்கிட்டு பாருங்களேன், எதனால் வந்து இப்படி வந்து கடல் மாதிரி இருக்குதுன்னு கேட்டீங்க அப்படின்னா, முன்னாடி வந்துட்டு பேரேஜ் இருக்குதுங்க. அங்கே தெரியுதுங்களா உங்களுக்கு? இன்னும் உங்களுக்கு அங்கே போய் காமிக்கிறேன். அங்கே வந்து இந்த காவேரி ஆற்று தண்ணி தடுத்து அதுக்கப்புறம் வந்து விடுறது. இதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி 2 பேரேஜா, ஏகப்பட்ட பேரேஜ் இருக்குது. ஏன்னா காவேரி ஆறு ஆரம்பிக்கிறது கர்நாடகாவிலேருந்து வருது. இடவெளியில் ஏகப்பட்ட பேரேஜ் இருக்குது. இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க இந்த ஊருக்கு பேர் என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா பாசூர். இதை தாண்டணும் அப்படின்னா அந்த பக்கம் வந்து சோழசராமணி, சோழ அரசிராமணி. சரிங்களா? சரி வாங்க போகலாம் வாங்க மக்கள்ஸ். இதோ பாருங்க மக்கள்ஸ், நான் வந்து இப்போ பாலத்தில் நிற்கிறேன், சென்ட்ரல் நிற்கிறேன். இங்கிட்டு பார்த்தீங்களா, இதுதான் வந்து பேரேஜுங்கிறது. தெரியுதுங்களா? இது வந்து பாலம். இதுக்கு இந்த பக்கம் வந்து இந்த அமைப்பு என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த செட்டிங் என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா, இதில் தான் வந்து காவேரி தண்ணி தடுத்து இந்த பக்கம் வந்து விடுறது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பெருசாக இல்லை. எங்கிருந்து தண்ணி வருது அப்படின்னா அந்த பக்கம் வந்துட்டு பவர் பிளான்ட் இருக்குதுங்க. இந்த நீரை தண்ணியிலிருந்து டர்பைன் மூலிமா கரண்ட் எடுப்பாங்கல்ல, அதுலேருந்து தான் தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது. இந்த சட்டெல்லாம் வந்து சாத்தி வச்சுருப்பாங்க போல். அந்த பக்கம் போய் பார்க்கலாம் வாங்க, பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம். இதோ பாருங்க மக்களே, கீழே வந்து சட்டர் போட்டு வச்சுருக்கிறாங்களா. இங்கே வந்து பாருங்கள், ஃபுல்லாக தண்ணி தேக்கி வச்சுருக்கிறாங்க. பார்த்தீங்களா? மேலேருந்து வந்து ஆப்ரேட் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், நம்ம வந்துட்டு மீன் பிடிக்க போன வீடியோ. அதுலேயும் வந்து இதே மாதிரி ஒரு அமைப்பு தான். ஆனால் அது வந்து சின்ன இதுங்க, நொயிலாத்தில் வந்து சின்ன ஒரு செட்டிங்கு. இது வந்து பெரிய பேரேஜுங்க, காவேரி ஆற்று பேரேஜ், பெரிய பேரேஜ். எங்காச்சும் ஒரு பக்கம் தான் மக்கள் ஃப்ளைட் எரியுது. நான் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறேன். ஆனால் ஜாலியாக இருக்குதுங்க. ஃபுல்லாகவே வந்துட்டு அங்கங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பனைமரம், நல்ல மேட்டாங்காடு. அதாவது எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் வெள்ளாமக்காடு. இப்போ நம்ம இங்கே போயிட்டு இருக்கோம் தெரியுங்களா, இந்த ஏரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்னாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாமக்கல் ஒட்டுன அந்த சரௌண்டிங் எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக ட்ரையாக தான் இருக்கும். ஃபுல்லாக மேட்டாங்காடாக தான் இருக்கும். சூப்பராக இருக்குதுங்க. அப்படியே ஜாலியாக ரசிச்சுக்கிட்டு இருட்டுக்கால அப்படியே என்னுடைய பயணம் தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது மக்கள். பயணம் வந்துட்டு எங்கள் அம்மா வீட்டு குலதெய்வம், நம்ம தாய் குலத்தினுடைய குலதெய்வம் ராமதேவம் முத்துச்சாமி கோயிலுக்கு வந்து வந்துட்டேங்க. வாங்க அப்படியே சுற்றி பார்க்கலாம் வாங்க. கலர் லைட்லாம் போட்டு பயங்கரமாக சொல்லிக்க விட்டுருக்காங்க. வாங்க அப்படியே சுற்றி பார்க்கலாம் வாங்க. நம்ம அம்மா வீட்டு குலதெய்வத்தையும் வந்து நம்ம வந்து வணங்கணுங்களாமா. வருஷத்தில் ஒரு டைம்னாலும் ரொம்ப நாள் கழித்து போகிறேன். அப்படியே தொட்டு கும்பிட்டு அப்படியே போல வாங்க.
மக்களே ஃபைனலா வந்து உள்ள வந்தோடனே நம்ம மாம்ஸ் ஒருத்தர் வந்து மீட் பண்ணியாச்சுங்க. மாம்ஸ் உங்க பேர் என்ன மாம்ஸ்? ஆனா மாம்ஸ்னு தெரியும், பேஸ்புக்ல வந்து பழக்கம். மாம்ஸ்னு தெரியும், ஆனா பேர் என்னன்னு தெரியாது. மாம்ஸ் உங்க பேரு? என் பேரு மோகன்ராஜுங்க. மோகன்ராஜுங்களா? உங்களுக்கு வந்து குலதெய்வீங்க? நமக்கு வந்து இது குலதெய்வங்க. ஓகே 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 மாம்ஸ். மாம்ஸ் நாளைக்கு வந்து எத்தனை கடை மாம்ஸ் வெட்டுறது? இது தோராயிரமா போன வாரம் வரல பேர் கொடுக்காதவங்க வந்து ஒரு 120 கடை சேர்ந்தது தம்பி. சரி, எக்ஸாக்டா புதுசா வந்து பேர் கொடுக்காதீங்க சேர்ந்தது வந்து மொத்தம் 30. சரி, மொத்தம் 150 150 கடை வெட்டுற மாதிரி. இப்ப வரைக்கும் 150 கடை கன்ஃபார்முங்க. இன்னும் அது இல்லாத எத்தனை கடை வருதுன்னு எனக்கு கன்ஃபார்ம் பண்ண முடியல. அதான் மாம்சிங், அந்த கோயிலுடைய வரலாறு என்னங்க மாம்சிங்? இங்க இருக்கக்கூடிய சாமி பேர் முத்துசாமிங்களா? ஆமாங்க, வாழையடி முத்துசாமி, சரி, பெரியசாமி, சரி, கருப்பனார், சரி, 3 சாமி இருக்குப்பா. சரி, 3 சேர்ந்ததுதான் கருப்பண சாமிங்கிறாங்க. சரி, வாழையடி முத்துசாமின்னு எல்லாத்தையும் சொல்லுவாங்க. சரி, ஆமாப்பா. சரி, என்ன வரலாறுங்க இது? இந்த இடத்துல வந்து இவ்வளவு பிரம்மாண்டமா வந்துட்டு நாளைக்கு 150 கடை வெட்ட போறீங்க. இந்த கோயிலுக்கு ஏதாவது மிகப்பெரிய வரலாறு இருக்கும் அல்லவா? அது உங்களுக்கு தெரிஞ்சது? எனக்கு தெரிஞ்சதுன்னா என் வயசுக்கு இதெல்லாம் நான் பேசக்கூடாது. ஏன்னா என் வயசு ரொம்ப சின்ன வயசு. சரி, இருந்தாலும் எங்க பாட்டன், சரி, எங்க பாட்டனோட பாட்டன், சரி, அதனால அவங்க எல்லாம் சொல்லி கேட்டது வந்து இந்த இடத்துல வந்து முதல்ல பயங்கர மலங்காடா இருந்ததுங்களா. சரி, மலங்காடா இருக்கும்போது அப்ப அந்த காலத்துல நம்ம ஆளுங்கெல்லாம் எல்லாம் விவசாயம் தானே, விவசாயம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆடு மாடு தான் வச்சிருப்பாங்க. சரி, ஆடு மாடு வச்சிருக்கும் போது, சரி, ஒரு கண்ணு போட்ட மாடு வந்து, சரி, இந்த இடத்துல வந்து தினம் வந்து பால் கொடுத்துட்டு போகுமா. சரி, அந்த இடத்துல வந்தா மட்டும் பால் இருக்காது. அப்புறம் அது பாட்டுக்கு கிளம்பி போயிடும். அந்த இடத்துல வந்து பால் வெட்டு தானா வந்து பால் வடிச்சிடுறது. தன்னைப்பால பால் வந்து வடிச்சிட்டு போயிடும். கீழே கல் ஏதாவது இருந்தது? இல்ல சொல்றேன், தென்னப்பால பால் வந்து வடிஞ்சிட்டு போயிடும். சரி, வடிஞ்சிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த மாட்டுக்காரர் என்ன எல்லா மாட்டுக்கும் பால் இருக்கு, சரி, ஒரு மாட்டுக்கு மட்டும் பால் இல்ல அப்படிங்கும் போது ஒரு சக்தி இருக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி அந்த இடத்துல மட்டும் என்ன பண்ணுச்சுங்க, மாடு வந்து தானா பால் வந்து வடிய ஆரம்பிச்சதுங்க. சரி, அப்புறம் அதை சுத்தம் பண்ணி பார்க்கும்போது அப்புறம் அவருக்கு சாமி வந்து இந்த இடத்துல நான் கருப்பனார் குடியிருக்கிறேன், வாழையடி முத்தையன், பெரியசாமி 3 பேரும் இந்த இடத்துல குடியிருக்கிறோம். சரி, அப்படின்னு பெரியசாமிங்கிறது கொல்லிமலை பெரியசாமிங்களா? பெரியசாமினா அகமொத்தம் எல்லாமே பெரியசாமி. பெரியசாமி, வாழையடி. அதனாலதான் இந்த இடத்துல வந்து 3 சிலை வச்சிருக்கீங்க மேல. கருவறையிலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 இருக்கும். ஓகே ஓகே. வாழையடி முத்தையன், கருப்பணசாமி, பெரியசாமி, சரி, 3 சாமி அங்க இருக்கும். அது இல்லாத கன்னிமாரு, அதுல இருந்து வந்தது தலபுராணம், பாட்டனோட பாட்டன் எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டதான் இது. சரி, இதெல்லாம் வந்து குறைஞ்சது பாட்டனோட பாட்டனா அதுக்கு முன்னாடினா 500 வருஷத்துக்கு பழமை மிக்க கோயிலா தான் இருக்கணும். 500 வருஷம். முதல்ல இவ்வளவு தூரமெல்லாம் ஒன்னும் டெவலப் இல்லையே. எல்லாம் பால் இதா தானே கிடந்தது, சின்ன சின்ன கட்டடமா இருந்தது. அப்புறம் மக்கள் எல்லாம், அப்புறம் குடிபாட்டு மக்கள் எல்லாம் ஒன்றிணைச்சு, சரி, இது ஒரு 10 வருஷத்துக்கு மேல போராடி கோயில கட்டி இப்போ ஒரு 40 நாளைக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் பண்ணி, சரி, இன்னைக்கு வந்து கெடா வெட்டு. இப்ப இன்னைக்கு மண்டல பூஜை நேரம் முடியுதுங்களா? இன்னையோட மண்டல பூஜை முடியுது. நைட்டு 12 மணிக்கு வேணா 48 நாள் மண்டல பூஜை நிறைவு பெற்று இன்னைக்கு வந்து நாளைக்கு வியாழக்கிழமை 12ஆம் தேதி 13ஆம் தேதி கெடா வெட்டு வச்சுக்கிறோம்.
யூடியூப் கம்பெனிக்கார எத்தனை விளம்பரம் கொடுக்குறேன், நான் ஒரே ஒரு விளம்பரம் மட்டும் கொடுக்குறேன். மறக்காம லைக் கமெண்ட் ஏதோ ஒரு கமெண்ட் பண்ணுங்க, நல்ல விதமாக ஏதோ ஒரு கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்கே தான் வந்து கோயில். அப்படியே வந்து உள்ளே வந்தோம் அப்படின்னா இதுதான் வந்து நாளைக்கு வந்துட்டு அன்னதான கூடங்க. இங்கிட்டு தான் வந்து வரக்கூடிய பக்த கோடிகள் அனைவருக்குமே வந்துட்டு கிடாக்கறி விருந்து வந்து நடக்க போகுது. வேற லெவலில் பிரம்மாண்டமாக 150 கடாய்க்கு மேலே வந்து இப்போ 150 கடை கன்ஃபார்முங்க. இதுக்கு மேலே வந்துட்டு எல்லாம் எவ்வளோ கடை சேருதோ அதெல்லாம் சேர்த்திங்க. நாளைக்கு வந்து இங்கே தான் வந்து சமையல் வந்து பயங்கரமாக அன்னதானம் வந்து இங்கே தான் வந்து நடக்க போகுதுங்க. மாம்சங்க அப்படியே சமையல் ஆகிற இடத்த போய் பார்க்கலாங்களா? வாங்க 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 கூட்டிட்டு போறேன். இதா பாருங்க, இப்பதான் அரிசி மூட்டையெல்லாம் வந்து லோடு இறங்கிட்டு இருக்கு. ஓகே ஓகே வாங்க வாங்க. 150 கடை சமைக்கிறதுக்கு கறி மசாலா பாக்கெட்டு மசாலா பாக்கெட் இவ்வளவு வாங்கி வச்சிருக்கீங்க. இதெல்லாம் 10 மணி தெரியல. 10 மணி தெரியல. 10 மணி தெரியல. ஒரு மினி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மாதிரி இருக்கு இந்த இடம். பாருங்களேன் எத்தனை மசாலா பாக்கெட். கம்மி தான். இன்னும் லோடு இருக்குது உள்ளுக்குள்ள. இன்னும் இருக்குதுங்களா? இன்னும் லோடு இருக்கு. ஓகே ஓகே. அது வந்து சரி இதுக்கு போடுறது, கவர்ல போட்டு கொடுக்கறதுக்கு. நாளைக்கு வரக்கூடிய மக்களுக்கு அந்த இந்த பை பிரசாத பை, பிரசாத பைக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கு. பிரசாத பைக்கு இத்தனை எலுமிச்சங்க நாளைக்கு. ஆமா ஆமா ஆமா. இது கம்மி. இது கம்மி. அந்த பக்கம் இருக்கு. இன்னும் 2 மூட்டை கொண்டு போயாச்சு. ஓகே 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 ஓகே. இன்னும் 2 மூட்டை அங்க கொண்டு போயாச்சு. ஓகே ஓகே ஓகே. 7000 பைக்கு மேல அடிச்சிருக்குல்ல. 7000 பை அடிச்சு. 7000 பை அடிச்சு. ஓகே ஓகே. இந்த இடத்துல எதுக்கு திரை கட்டி இருக்குன்னா, சரி இந்த காலத்துல யாருப்பா படம் பாக்குறா? படம் இல்ல, சரித்திரம் ஓட போகுது. இத்தனை வருஷமா 300 வருஷமா 400 வருஷமா கும்பாபிஷேகம் நடத்தாத கும்பாபிஷேகம் பண்ணின வீடியோ வந்து இதுல காட்ட போறோம். இதுல காட்ட போறோம் நாளைக்கு வரக்கூடிய பக்த கோடிகளுக்கு. இல்ல இப்ப காட்ட போறோம். அரை மணி நேரத்துல எல்லாம் ஃபுல் ஆயிரும். மக்கள் எல்லாம் வந்துருவாங்க. இங்க மட்டும் இல்லைப்பா. சரி, தர்மபுரி, சரி, சேலம், சரி, எடப்பாடி, சரி, மெட்ராஸ், சரி, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தேனி, சரி, எல்லா பக்கத்துல இருந்து வருவாங்க. ஓகே ஓகே ஓகே. இவர் போன் பண்ண தயிர் வாங்கிட்டு வந்தியா? வந்துருவியா? 2 லிட்டர். ஆமா, அப்படியே மாமாவே பேட்டி கொடுத்து கும்பாபிஷேக விழா நிகழ்வுகள் அகன்ற வெண்திரையில் காமிக்கப்படவுள்ளதால் அவசமயம் பக்தர் கோடிகள் வந்து சிறப்பித்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். மக்கள் நாளைக்கு நடக்கவிருக்கும் மாபெரும் கிடா விருந்தை முன்னிட்டு கூட்டத்தை சமாளிப்பதற்காக இங்க பாருங்க இரும்பு தடுப்பு வழிகளை வந்து அமைச்சிட்டு இருக்காங்க. நாளைக்கு இந்த 2 வழியில தான் வந்து பக்த கோடிகளை சாப்பிட்றதுக்கு அனுமதிக்க போறாங்க. ஏன்னா வந்துட்டு அப்படியே ஒவ்வொருத்தரும் வந்து கொண்டாந்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது ஒரு 10 கிடா தான் இருந்துச்சு. இப்போ வந்து பாருங்களேன் அப்படியே டைம் ஆக வந்துட்டு கிடா கொண்டாந்துட்டு இருக்காங்க. அண்ணா வணக்கம், எங்கிருந்து கொண்டாடுறீங்கண்ணா? திருச்செங்கோடுங்களா? ஓகே ஓகேங்கண்ணா, சரிங்கண்ணா. அதுக்கடுத்து இரவு உணவு சாப்பிட்றதுக்கு இப்போ தான் வந்து போய்கிட்டு இருக்கிறேன். மணி வந்து 10 மணிக்கு மேலே ஆச்சுங்க. சரி நாங்கள் அப்படியே சாப்பிடுவாங்க. நம்மள வந்து மாப்பிள்ளை கூட்டிட்டு மவுசிக் வந்து நம்மளுக்கு இப்போ சாப்பாடு இங்கிட்டு பாருங்க எல்லாரும் லைன்ல நின்று வாங்கினாங்க. நம்மால் வந்து உள்ள இடையில பூந்து நம்மளுக்கு வந்து வாங்கிட்டான் மவுசிக். இப்பவே பயங்கரமா இருக்கிறா. நீ சாப்பிடலையா? நீ சாப்பிட்டியா? அப்படியே சாப்பிட்டியா? ஓகே ஓகே. பாருங்க மக்கள் நம்மளுக்காக வந்து வாங்கி கொடுக்குறான் மவுசிக். போய் உட்காந்து சாப்பிடலாமா? என்ன படிக்கிற? என்ன? 10th. எத்தனை படிக்கிற? 10th. இவ்வளோ 10th படிக்கிறது 5 படிக்கிற மாதிரி இருக்கிற. 10th படிக்கிறியா? எந்த ஸ்கூலு? கொடுமுடியில் படிக்கிறியா? இங்க பாருங்களேன் 10th படிக்கிற பையனை பாருங்க. மக்கள் சாப்பிடலாமா? இங்க பாருங்க பருப்பு சாப்பாடு, அதுக்கப்புறம் வந்து உப்புமா, அதுக்கப்புறம் வந்து பாப்பாலாம் சாப்பிட்டுச்சுங்க. வெளியூர் இருந்து வந்திருக்கின்ற பக்த கோடிகள், குடிப்பாட்டு மக்கள் செம்ம டேஸ்ட். வேற சாப்பாடு உணவு கூடத்திற்கு சென்று தங்களுடைய மக்களே எங்கிட்ட பாருங்க இந்த மாதிரி குட்டி குட்டி கடாயில் இருந்து அப்படியே வந்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய கடா வரைக்கும் எல்லாமே அங்கங்கே கட்டி வச்சிருக்காங்க மக்கள். நைட்டு 12 மணிக்கு வந்து கடா வந்து வெட்ட போறாங்களாமா. இங்கிட்ட பாருங்களேன்
அங்கங்கே கட்டி வச்சிருக்காங்க. அதனால தான் வந்து கிடாயினோட எண்ணிக்கை வந்து உங்களுக்கு அதிகமாக தெரிய மாட்டேங்குது. நம்ம போய் சுற்றணும். நைட்டு 12 மணிக்கு எல்லா கடாயும் வந்து அப்படியே ஆஜராயிருக்கு. அடுத்து வந்து நம்மளுடைய மௌனிஸ் மாப்பிள்ளையுமே பாப்பம் பேர் என்ன, லத்திகா 2 பேர் வந்து நம்மளை வந்து இங்கே ஒரு காளியம்மன் கோயில் இருக்காமா, அங்கே கூப்பிட்டு போகிறாங்க. போகலாங்களா? ஓகே. அப்போ இங்கே வரலீங்க. அது வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் வந்தப்போ வந்துட்டு தீர்த்து எடுத்துகிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா. தீர்த்து எடுத்துகிட்டு வந்து அந்த கருப்பணசாமிகள் முத்துச்சாமிகளுக்குள்ளே கொண்டு போயிட்டு மறுபடியும் ஒரு பக்கம் வெளியே வந்தாங்கல்ல. நான் அதுக்கு மேலே வந்து வரல. சரி ரொம்ப தூரம் இது போகணுமே என்னமோன்னு சொல்லிட்டு வரல. அப்புறம் பார்த்தா இங்கே தான் வந்து இருக்குது பக்கத்தில் காளியம்மன் கோயிலுங்களாம். அது சூப்பராக இருக்குது. பொன்காளியம்மனா? பொன்காளியம்மன் கோயிலுங்க. இங்கே வந்து 2 பேர் நம்மளை கூப்பிட்டு வந்துருக்குறாங்க. சரி வாங்க அப்படி போல வாங்க. நம்ம சிரிப்பை பார்த்து 2 குழந்தைங்களுக்கு பயந்துருச்சு. லைட்டிங்லாம் போட்டு பயங்கரமாக இருக்குதுங்க. கோபுரத்தினுடைய வேலைப்பாடே பாருங்களேன், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன சொல்கிறது, ஒவ்வொரு சிலை வந்துட்டு மற்ற கோயில் இல்லாமல் மூஞ்சி வந்துட்டு ஒவ்வொன்றுமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நெருக்கமாக அழகாக இருக்குது. சூப்பராக இருக்குல்ல கோபுரம், செம்மையாக இருக்குல்ல. சிவலமா போங்க. ஒருவேளை இந்த ஏரியாவில் வந்து கோபுரம் வந்து இப்படி தான் வந்து டிசைன் பண்ணுவாங்களான்னு தெரில. எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோபுரம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது எப்படி சொல்கிறேன், இல்லை கேப் நிறையா இருக்கும். இது வந்து ரொம்ப நெருக்கமாக பண்ணியிருக்காங்க. நான் இது பார்த்தா ஒரு அழகாக சூப்பராக இருக்குது. இந்த லைட்டிங்க்கு அந்த கோபுரத்தினுடைய பெயிண்டிங்க்கு செம்மையாக இருக்குது. அப்படியே பின்னாடி கும்பிட்டோம், அப்படி உள்ளே போகலாம். மக்கள் ஃபைனலாக வந்து கோயிலுக்குள்ளே போகிறேங்க. உண்மையாலுமே நான் சொன்ன மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க. கோயில் வந்து எப்படின்னா ஹைட்டில், கோயில் வந்து ரொம்ப மட்டமாக, கோபுரம் மட்டம், கோயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் மட்டமாக தான் இருக்குது. இங்கே வந்துட்டு பாதை இருக்கு மல்லங்க, அந்த ஊஞ்சல், அதை தொட்டு அப்படியே வணங்கிட்டு உள்ள போகலாம். திரை போட்டிருக்குறாங்க. சரி வாங்க, இருந்தாலும் உள்ள போய் தொட்டி வருவோம், வெளியே வருவோம். உள்ள போகலாமா? அடாடாடா, அண்ணன் தங்கச்சின்னா இப்படி இருக்கணும்ப்பா. என்ன ஒரு ஒற்றுமை. சே, உள்ளே வந்தாலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது தம்பி, மனமாக இருக்குதுயா. இங்கே பாருங்க மக்கள், உள்ளே வந்து பிள்ளையார். அடே சாமி, தோப்புக்காரெலாம் போடுவீங்களா? அடே அப்பா, மார்க் எடுத்துருவீங்களா? 10வது ஸ்டேட் ஃபஸ்ட்டு தான்டா நீங்கள். பிள்ளையார் மக்கள்ஸ். அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாயிற்காவலர்கள் 2 பேர் வந்துட்டு கோயில் பாதுகாவலர் இருப்பாங்கல்ல, ஒரு ஆண் ஒரு பெண். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து சாமி திரை போட்டிருக்கிறாங்க. ஏதோ பூஜை பண்ணணும்னு நினைக்கிறேன். பூஜை பண்ணி தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. சூப்பராக இருக்குதுங்க. கோயில் வந்து ரொம்ப மட்டமாக அழகாக இருக்குது. உள்ளே வந்த போனாலே ஒரு நல்ல ஒரு வாசமாக ஃபீல் ஆகுதுங்களா. இங்கே பாருங்களேன், இன்னும் கொஞ்சம் ஒரு லைட்டாக ஜம்ப் பண்ண அப்படின்னா மேலே வந்து தொட்டுறலாம். இந்த மட்டமாக இருக்கிறங்காட்டி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கே ஒரு தனி ஃபீல் இருக்குது. இப்போ நைட் டைம் வந்து உப்பசமாக இருக்குது. இதே பகல் டைம் வந்துருந்தோம் அப்படின்னா கூலிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குதுங்க. எப்படி சொல்கிறது, அது நீங்கள் இந்த இடத்துல இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம். செம்மையாக இருக்குல்ல. இந்த இடமே வந்து நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த காலத்து கோயில், பழைய காலத்து பழமை வாய்ந்த கோயில். அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அனுபவம், நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. போலாங்களா? அப்புறமேல் வந்து கிடா வெட்டுறதுக்கு முன்னாடி போச ஒன்று வாங்கலாமா, முடிஞ்சால் அப்புறமேல் வந்துட்டு சாமியை காத்துடலாம். ஆனால் இந்த கோயில் வந்து பாண்டியர் காலத்தில் கட்டினதுங்களாண்ணா? ஆமாம், பாண்டியர். ஓகே. அதனால் வந்துட்டு இந்த கோயில் செவுத்துல மீன் சின்ன இருக்குங்க. சுற்றி பார்த்தீங்கன்னா மீன் சின்ன வந்து பொரிச்சிருப்பாங்க. மீன் சின்ன பொரிச்சிருக்கும். ஓகே. கிட்டத்தட்ட 1200 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1090 சொல்கிறாங்க. சரி, அப்புறம் பேச தெரியல. ஆனால் கிட்டத்தட்ட 1200 வருஷத்துக்கு மேலே ஆகுது. 1200 வருஷத்துக்கு மேலே அந்த சிலை அதே மாதிரி தான். அதே மாதிரினா கோபுரம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது. ஒவ்வொரு மூஞ்சி அந்த என்ன சொல்கிறது, கோபுரம்லாம் வந்து இப்போ அப்பப்போ டேமேஜ் கட்டினது தான். இப்போ கோபுரம்லாம் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 வருஷத்தில் கட்டின கோபுரம் தான் அது. இப்போ கட்டினதா, ரீசெண்டாக கட்டினது தான். ஆனால் உள்ள இருக்கக்கூடிய கருவறையில் இருக்கக்கூடிய பொன்காளியம்மன் அந்த சிலை தான் வந்து ரொம்ப பழமை வாய்ந்தது. பழமையான சிலை. நான் போனேன், திரை போட்டிருந்தீங்க. எப்போ ஓப்பன் பண்ணுவீங்க? இப்போ பூஜைக்கு ஓப்பன் பண்ணுவீங்களா? சரிங்க. இப்போ பூஜைக்கு ஓப்பன் பண்ணி பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கடை வெட்டுறதுங்களா? ஆமாம், அப்போ தான் கடை 12 மணி மேலே கடை வெட்டலாம். அங்கே கருப்பனார் கோயிலில். அது கருப்பனார் வந்து அது சுயம்பு. அங்கே 3 சாமி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து கருப்பணசாமி, சுயம்பு கருப்பணசாமி. என்ன கருப்பணசாமி? என்ன சுயம்பு கருப்பணசாமி. சரி. அப்புறம் முத்துசாமி, அப்புறம் பெரியசாமி. 3 சாமி. கருப்பணசாமி, முத்துசாமி, பெரியசாமி. கருப்பணசாமிங்கிறது தானா வந்தது, சுயம்பு. 2 வந்து வச்சது. அப்புறம் அது உள்ள வந்து பாட்டப்பசாமி, கன்னிமார் சாமி, கோயந்தாயி, இந்த மாதிரி சாமியெல்லாம் உள்ள இருக்கு. பரிவாரம் எல்லாமே இருக்கு உள்ள. சரிங்கண்ணா. அது கிட்டத்தட்ட எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பழங்காலத்து கோயில் தான். சரி. அப்போ வந்து காட்டுக்குள்ள இருந்தது. காட்டுக்குள்ள இருந்தப்பனால இந்த இடமே வந்து ரொம்ப காடா, இந்தியா ரொம்ப காடா இருந்த கோயில் தான். காடா இருந்தப்பனால அது வந்து இது பண்ணி
ஒருத்தர் பார்த்து இப்போ ஒரு பசுமாடு வந்து அந்த பால் கொடுத்துருக்குது. அப்புறம் என்னடா பசுமாடு போய் தினம் போய் பால் கறக்கணும்னு பார்க்கணும், புல்லை நவர்த்தி பார்க்கும்போது சுயம்பா இருந்தது. உள்ள சுயம்பு லிங்கமாக இருந்திருக்குது. அப்புறம் அதை வந்து அப்புறம் சுத்தம் பண்ணி அந்த இடத்துல சாமி அடிப்பட்டு 4ஆவது வட்டத்தில் கோயில் கட்டி வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே ஓகே. சுயம்பா இருந்தது வந்து கருப்பணசாமிங்களா? கருப்பணசாமி. ஓகே ஓகே. அது போக முத்துசாமி, பெரிய சாமி, மொத்தம் 3 சாமி. 3 சாமி இருக்குது. ஓகே ஓகேங்கண்ணா. 2 கோயிலுமே வந்து பழமையான கோயில் தான். பழமையான கோயில் தான். சரிங்கண்ணா. சரி. பக்கத்தில் வந்து முதல்ல அது பார்த்தீங்கன்னா உள்ள நந்தி இருக்கும். சரி. நந்தியெலாம் இருந்தது. அதனால் வந்து கிட்டத்தட்ட எங்கேயாலும் அந்த இந்த ஏரியாவில் முதல்ல ஈஸ்வரன் கோயில், பெருமாள் கோயில் இருந்திருக்க மாட்டிருக்கு. அது எந்த இடத்துல இருந்து என்னங்கிறது வந்து யாராலும் வந்து ஆராய்ச்சி பழமையான கோயிலாக இருந்திருக்கும். ஆமாம், ஆராய்ச்சி போய் கண்டு பார்த்தாங்கன்னா தான் ஏதாவது இருக்குமா இல்லைங்கிறது அவங்க தான் கண்டுபிடிக்கும். ஆமாம், சிவன் கோயில் இருந்தால் தான் நந்தி இருக்கும். நந்தி இருக்குன்னா நந்தி இருந்தால் எடுத்து வச்சுக்கிறாங்க. அப்புறம் இந்த திருக்கோடி கம்பம் அது இருந்தது. இப்போ அது வச்சுன்னா அது பெருமாள் கோயில் தான் இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது ஏதோ அந்த இடத்துல பழமையான கோயில் இருந்திருக்கலாம், அழிக்கப்பட்டிருக்கலாம், அழிஞ்சிருக்கலாம். அது வந்து ஆராய்ச்சியாளர் வந்து கண்டுபிடிச்சா தான் தெரியும். அதனால கம்மி. சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. நீங்கள் தான் வந்து கோயிலுடைய மெயின் பெரிய பூசாரி. நிறைய இருக்கிறாங்க பூசாரிகள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 80-90 பேருக்கு மேலே இருக்கிறோம். 90 பூசாரிங்களா? 90 பேர் இருக்கிறாங்க. நல்லா இருக்கிறாங்க. சரி. எல்லாம் அவங்கவுங்க அப்பப்போ அவங்க முறை வந்து பண்ணிட்டு போவாங்க, வருவாங்க, அவ்வளோதான். அவங்க முறைக்கு. ரைட்டுங்க. சரி, ரைட்டுங்க. சந்தோஷம். கருப்பணசாமி வந்து ஒரு அந்த காலத்தில் வந்து சரி சிவராத்திரி பூஜைக்கு கருப்பட்டி மொச்சையெல்லாம் கொடுப்பாங்க. ஆமாம், கருப்பட்டி மொச்சை கொள்ளெல்லாம் சிவராத்திரி கொடுப்பாங்க. அந்த சமயத்தில் வந்து ஒரு அம்மா வந்து கருப்பனாருக்கு வந்து கருப்பட்டி வைக்கும்போது நம்ம எடுத்து ஒளி வச்சிருச்சு. ஒளி வச்சது அந்த அப்போ வீட்டு புரசா அவனோட கணவன் வந்து கருப்பட்டி காணாமே கருப்பனார நீ தான் அந்த அவளை பண்ணணும்னு சொன்னதை அது அவர் வேண்டுதலைக்கு அவன் குடும்பத்தையும் அழிச்சிருச்சு. பொண்டாட்டி குடும்பத்தையே சாமி. அதனால் வந்து ஒரு கருப்பட்டிக்கு ஒரு குடும்பத்தையே அழிச்ச கருப்பனார்னு சொல்லுவாங்க. ஒரு கருப்பட்டிக்கு ஒரு குடும்பத்தையே அழிச்ச கருப்பனார் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய ராமராவத்தில் இருக்கக்கூடிய கருப்பணசாமிக்கு இது உண்டு, கதை உண்டு. அதாவது நம்ம வைக்கிற வேண்டுதலை வந்து கரெக்டாக நிறைவேற்றி கொடுக்குறாரு. சரி. இப்போ குழந்தை இல்லாதவங்க ஏதாவது ஒரு பிரச்சனை, செய்வனை, பில்லி சூனியா இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு வந்தாங்கன்னா அவங்க காலடியில் வந்து விழுந்து அவங்க பூசாரிகிட்ட இருக்கிற பூசாரிகிட்ட எலுமிச்சம்பழம் சொல்லி எலுமிச்சம்பழம் வச்சுக்கிட்டு கொடுத்தாங்கன்னா அவங்க குடும்பம் நல்லா இருக்கு. எனக்கு தெரிய நிறைய குடும்பம் நல்லா இருக்கு. ஓகே ஓகே. நம்பிக்கை எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை. சரிங்கண்ணா. சந்தோஷங்கண்ணா. சரி, நன்றிங்கண்ணா. உனக்கு எல்லைக்கு எல்லை குட்டி காவல் சந்து குட்டி காவல் அம்மா. வாகினி மங்காரூபிணி ஆயா சேர சோழ பாண்டிய காலத்துல அன்னைக்கு 1000 ஆண்டுகள் பழமையான ஆயா, 1000 ஆண்டுகள் பழமையான ஆயா பொன்காளி அம்மன். அம்மா காலையிலேயே பொன்காளி அம்மன் கட்டு கொடுத்து பொன்காளி அம்மா கருவேங்க சீனி வச்சு
எஜமான்களுடைய ஆலயம் 3 தலைமுறையா அம்மா நீதி அறியாம ஆடு பெருகணும் பண்ணையம் பெருகணும் பட்டி பெருகணும் பால்பான பொங்கணும் அண்ணனும் தம்பியும் மாமன மச்சனும் கூட்டங்களையாம காயா பொங்காயம்மா கொண்ட பூவாடாம இதில பத்தரிச்சு போடாம நோய் நொடி பீடபிணி அணுகாம ஆடு விளையணும் கனகஞ்சொரியணும் மேடு விளையணும் மேச்சேரி கட்டணும் ஆலயம்மா நாடு செழிக்கணும் நல்ல மழை பெய்யணும் ஊரு செழிக்கணும் உத்த மழை பெய்யணும் காளியம்மனுக்கு பெய்ய மழை அனைவருக்கும் பெய்யணும் கோபுரம் வளர்ந்தது போல ஆலயத்துல கல்வி செல்வம் ஆயுள் ஆரோக்கியம் தன தானியம் கோபுரம் வளர்ந்தாப்புல குடிய வளர்த்தி குபேர மாமா நீங்க கொண்டாந்ததுங்களா? நீங்க கொண்டாந்ததா? ஓகே ஓகே ஓகே. மக்களே, அடுத்து வந்துட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து இந்த இடத்துல வந்து மொத்த கடாய் வந்து வெட்ட போறாங்க. மொத்தம் வந்து 150 கடா சொன்னாங்க பாத்தீங்களா. அந்த 150 கடாயுமே வந்து இங்கிட்டு வந்து வெட்ட மாட்டாங்க.
என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா 150 கடாய் இங்க வெட்டினாங்க அப்படின்னா ரொம்ப வந்து லேட் ஆகி போயிடும். அப்புறம் கோயிலுக்கு சாமி போட வரீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப இறஞ்சலா இருக்கும். ஸோ அதனால சாமிக்காக நேர்ந்து விட்டுருப்பாங்க தெரியுமா. இப்போ வந்து சாமிக்காக வந்துட்டு வேண்டுதல் வச்சிருப்பாங்கல்ல, அந்த கடாய் மட்டும் இங்கிட்டு வெட்டிட்டு மிச்சம் இருக்கிற கடாய் வந்து இன்னொரு பக்கம் வெட்டி அங்க வந்து தோல் உரிச்சு அதுக்கப்புறம் அந்த பீஸ் வெட்டுவாங்க தெரியுங்களா, அந்த வேலைக்கு எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. அங்க வந்து வெட்டி எல்லா வேலையுமே வந்து பண்ணிட்டு இருக்காங்களாமா. இங்கிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா சாமிக்காக வெட்டுற கடை ஃபர்ஸ்ட் கடை வந்து பாத்தீங்க அப்படின்னா பொது கடான்னு சொல்லுவாங்க. அந்த கடாய் வெட்டினதுக்கு அப்புறம் அப்படி ஒவ்வொரு கடாய் வந்து வெட்டுவாங்களாமா. இது பாருங்க எல்லாமே நம்ம சொந்த பந்தம் தான். நீங்க எல்லாருமே இந்த கோயில் குலதெய்வ கோயிலுங்களா, குடிப்பாட்டு மக்களா இங்கிட்டு இருக்கீங்க எல்லாமே இது பாத்தீங்க அப்படின்னா குடிப்பாட்டு மக்கள். நம்ம வந்து கெஸ்ட் எங்க அம்மா வீட்டு குலதெய்வம் இது. சரி பார்க்கலாம் மக்கள்ஸ் அப்படி என்ன நடக்குது அப்படிங்கிறத ஒவ்வொன்றும் அப்படியே லைன் பை லைனா பார்த்துட்டே இருப்போம் மக்கள்ஸ். அதுக்கடுத்து வெட்டின கடாயை வந்து தோல் உரிப்பாங்க தெரியுங்களா, அங்கே வந்து போய்கிட்டு இருக்கிறோம். நானு நம்ம கூட இருந்த மௌனிஸ் தானே மௌசிக்கு அதுக்கப்புறம் முன்னாடி வந்து நம்ம மாம்ஸ் கூட்டம்லாம் போகிறாங்க. வாங்க மக்கள்ஸ் அப்படியே போகலாம். போயிட்டு கெடா தோல் உரிக்கிறத பார்க்கலாம். வெட்டுறது வந்து காமிக்கக்கூடாது, அதனால தான் நான் வந்து காமிக்கல. சரிங்களா மக்கள்ஸ், அவ்வளோதாங்க. அங்கே கோயிலை வெட்டினாங்க பார்த்தீங்களா கெடா, அதை வந்து கொண்டாந்துட்டாங்க டிராக்டரில். மகளே இவ்வளோ பெரிய கறிக்கடையை வாழ்க்கையில் நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன், நீங்களும் இன்னைக்கு தான் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். மொத்தம் வந்து 54 பேருங்க. எத்தனை கறிக்கட்டை வச்சு எப்படி வெட்டிட்டு இருக்காங்க பாருங்க. இவங்க வெட்டுறதே வந்துட்டு ஒரு மியூசிக் மாதிரி இருக்குதுல்ல, வேற லெவல் இருக்குதுல்ல. வெட்டி இந்த வழி நப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே கடை வெட்டுறாங்க பார்த்தீங்களா, ஒரு ட்ராக்ல எடுத்துருவாங்க, தோலை உரிப்பாங்க, இதில் போடுவாங்க, சுத்தம் பண்ணுவாங்க, வெட்டுவாங்க, அவ்வளோதான். இதே ப்ராசஸ் தான். அதுக்கடுத்து இங்கிட்டு பாருங்க, ஒரு பக்கம் வந்துட்டு கடாயெல்லாம் வந்து வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க தோல் உரிச்சு, இன்னொரு பக்கம் வந்து தலையெல்லாம் கறி உள்ள கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. மணி வந்து இப்போ வந்து 1:07 ஆகுதுங்க. ஆனால் என்னன்னே தெரியல, இன்னைக்கு வந்து தூக்கமே வரல. நானுமே நம்ம மௌசிக் கரெக்டாக இந்த டைம் கரெக்டாக சொல்லிட்டு பேர், நானும் நம்ம மௌசிக்கு வந்து இப்போ வந்து கிளம்ப போகிறேன், போயிட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறேங்க. இனி வந்து உங்களை வந்து காலையில் மீட் பண்ணுறேன். சரிங்களா, போதுங்க. ரொம்ப வீடியோ எடுத்து ஃபோனே வந்து ஸ்டோரேஜ் ஃபுல்லாக வர அளவுக்கு எடுத்தாச்சு. 2-3 வீடியோ கிளிப்பில் டெலிட் பண்ணினேன். சரி ஓகே மக்கள்ஸ், மீண்டும் காலை சந்திப்போம். சாப்பிடும்போது பார்க்கலாம். மொத்தம் வந்து 7000 பைங்களாங்க்கா, 7000 பைங்க. ஒவ்வொரு பையிலையும் வந்துட்டு எலுமிச்சங்கனி, அதுக்கப்புறம் வந்துட்டு வெற்றிலை, ஒரு தேங்காய், அதுக்கப்புறம் சாமி திருநீர், சாமி பிரசாதம், அவ்வளோதானுங்க. அவ்வளோதான். இதைத்தான் வந்துட்டு பேக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வெடியருக்குள்ளே பேக் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டே. குட் மார்னிங் மக்களே. அப்பப்பப்பப்பப்பா சாமி, இங்கே பார்த்தீங்களா எப்பேற்பட்ட இடத்துல படுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காட்டுறேன் பாருங்க. நான் வந்து நைட் வந்து வரும்போது சொன்னேன் தெரியுமா, இந்த ஏரியா வந்து ஃபுல்லாக வந்து மேட்டாங்காடு, எல்லாம் வந்து பயங்கரமாக வந்து மேடும் பள்ளமாக இருக்கும், நல்லா வந்து நீளமாக இருக்குன்னு சொன்னேன். பார்த்தீங்களா அங்கே பார்த்தீங்களா சூப்பராக இருக்குங்க. எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வயலாக இருக்கும், இங்கெல்லாம் வந்து பெரிய முரட்டு வயலாக இருக்கும். ஒரு வயல் 1 ஏக்கராவுக்கு மேலே அந்த மாதிரி சைஸில் தான் இருக்கும். இந்த ஏரியா கலாச்சாரம் எல்லாமே வந்து அட்டகாசமாக இருக்குது, சூப்பராக இருக்குங்க. செம்ம ஹாப்பியாக இருக்குது மக்கள்ஸ். இந்த மாதிரி ஏரியா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, ரொம்ப பிடிக்கும். எனக்கு கேட்டால் வந்து என்ன சொல்கிறேன், எங்கள் ஏரியாவில் நல்லா பசுமை தான், நல்லா தண்ணி வசதி, காடு தோட்டம் எல்லாம் ஓகே தான். ஆனால் எனக்கு நம்ம இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ஜாலியாக நம்ம வீடியோ பண்ணிக்கிட்டு ஜாலியாக ஊரை சுற்றிக்கிட்டு, அதாவது எப்படின்னா இந்த காடு கரெலாம் இப்படி சுற்றிக்கிட்டு நம்மளுக்கு நம்ம உழைப்புக்கு இந்த மாதிரி இடம் போதுமில்ல. அதனால தான் அப்படி இந்த மாதிரி வந்து லைக் பண்ணுறேன் நான். சரி ஓகே மக்கள்ஸ், அப்படியே நான் அப்படியே கிளம்புறேங்க. போயிட்டு அவ்வளோதான், மறுபூஜை ஆகுதுன்னு நினைக்கிறேன். மறுபூஜை ஆனதுக்கப்புறம் கறி வந்து ஆரம்பிச்சிருவாங்க. போயிட்டு சாப்பிட்டு கிளம்பலாம், வீட்டுக்கு போகலாங்க. போயிட்டு நிறைய வேலை இருக்குது. மகளே எங்கிட்ட பாருங்க எவ்வளோ பை, 7000 பைனாங்கல்ல, எங்கிட்ட பாருங்களேன் எவ்வளோ பை இருக்குது பாருங்க.
மக்கள் அடுத்து வந்து நம்மளும் களத்தில் இறங்கியாச்சுங்க. 2வது பந்தி சாப்பிடலாம். இடம் எப்படி எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி ஜம்முன்னு உட்காந்தாச்சு. வாங்க அடுத்து கும்பிடு சாப்பிட வேண்டியதுதான். எனக்கு கொஞ்சம் சாப்பிடலாமா? ஊத்துக்கண்ணு உண்மையாலுமே டேஸ்ட் அல்டிமேட்டுங்க. இத்தனை கடை வெட்டினாங்க. சமையல் வந்துட்டு 150 கடாய் சமைக்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு மிகப்பெரிய விஷயம். பட் ஆனா சமையல் அல்டிமேட்டா பண்ணிக்கிறாங்க. வேற லெவல். உண்மையாலுமே பட்டகாசமா இருக்குதுங்க. அந்த குறையே நம்ம வந்து சொல்லவே முடியாது. உண்மையாலுமே நான் வந்து பசியில கிடையாது. உண்மையாலுமே சமையல் அவ்வளவு சூப்பரா பண்ணிக்கிறாங்க. செம்மையா பூவாட்ட வந்து வச்சுங்க. கறி வேக்காலாம் பிரச்சனையே இல்லை. உண்மையாலுமே அல்டிமேட். சரி ஓகே மக்களே, கோழிக்கறி ஆட்டுக்கறி இதெல்லாத்தையும் வந்துட்டு இன்னைக்கு வந்து வெளுத்து கட்ட போறோம். கொலை பசியில் இருக்கிறேன். ஃபுல்லா சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மூளை சாப்பிட்றது வந்து பார்க்கலாம். சரிங்களா? அவ்வளோ எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி தான் நம்மளும் சாப்பிட போறோம். இதுல வந்துட்டு ஓகே 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 ஓகே. அவர் போலீஸ்காரருங்க, நம்ம மாம்சியா. சரி ஓகே மக்கள், சாப்பிட்டு அப்புறம் உங்களை மீட் பண்றேன். மக்கள் அதுக்கடுத்து நம்ம அக்கா வந்து மூளை வறுக்கிறாங்க. ஏன்னா மூளையெல்லாம் வந்துட்டு எல்லா மக்களுக்கு வந்து வைக்க முடியாது. மூளை இருக்கிறது வந்து ஒரு ஆட்ல வராதான் இருக்கும். ஸோ அதனால வந்து மூளை வறுத்து இங்க சமையல் செய்யறவங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த விழா கமிட்டி அவங்க எல்லாம் சாப்பிடுவாங்க. இவங்களோட சேர்ந்து நானும் வந்து இன்னைக்கு வந்து சாப்பிட போறேன். மூளை சாப்பிடலாங்க, வேற லெவல் இருக்கும். அக்கா வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வாங்க எப்படி செய்யறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். முத்துச்சாமி கோயிலுக்கு வந்தவங்க மூளை சாப்பிடாதவங்கள அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கவலையே விடாதீங்க, உங்களுக்கும் சேர்த்து நானே சாப்பிட்டேன். வாங்க சாப்பிடலாம். ரொம்ப நன்றி. சொல்றேன் கண்டிப்பா. இங்கே வச்சு சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்லுவாங்க. மூளை சாப்பிட்றோம் நம்மளாம் ஸ்பெஷல். ஏதோ இந்த யூடியூபர் அப்படிங்கிற ஒரு பேரை வச்சுக்கிட்டு நம்ம பண்ற அலப்பற லைனும் கிடையாது, உள்ள வந்துடுறது. பட் தப்பு தான். பட் நம்ம வந்தா நம்ம வேலை செய்ய நம்மள வீடியோ எடுத்தோம். எவ்வளவு விஷயம் பண்ணணும். முத பந்தியில சாப்பிட கிடையாது, 2வது பந்தியில சாப்பிட்டோம். முத பந்தி ஃபுல்லா வீடியோ எடுத்தோம். இங்கிட்டு வந்து இதெல்லாமே எடுத்தோம். நம்ம வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியப்படுத்துறோம்ல, அப்படிங்கும்போது நம்மளுக்கு உங்களுக்கு சலுகை கொடுக்கணும்ல. சரி ஓகே மக்கள், வாங்க மூளை சாப்பிட்டுலாமா? சுட சுட மூளை. வேற அளவுல சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு, நல்லா இருக்கு. பேருக்கா கோமதி, நல்லா இருக்கா? ஓகே, செம்மையா இருக்கு மக்கள்.